தொழிலாளர்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய முன்னோர்கள். 99 குத்தகை என்பது பிபிடிசி நிர்வாகத்துக்கான அந்த நிர்வாகத்துக்குத்தான் அந்த குத்தகை முடிந்திருக்கிறது தவிர தொழிலாளர்களுக்கு அல்ல. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2028 அல்லது அதுக்கு முன்கூட்டியே பிபிடிசி நிர்வாகத்தை வெளியே அனுப்பிவிடலாம். எனவே அந்த தொழிலாளருடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக அந்த தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசு டேன்டி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் மூலமாக அந்த தேயிலை தோட்டங்களை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இதற்கு ஏதாவது முன்னுதாரணம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் டேன்டி என்று அழைக்கப்படக்கூடிய தேயிலை தோட்ட கழகத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கே பணிபுரிகிறார்கள். கூடலூர்ல டேன்டி மூலமாக தேயிலை தோட்டங்கள் நடத்தப்படுகிறது. 1965-70களில் இலங்கையிலிருந்து, அதாவது அங்கு தேயிலை தோட்டங்களில் பணிபுரிந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவர்கள் குடியுரிமை நீக்கப்பட்டு, வாக்குரிமை நீக்கப்பட்டு, கப்பல் கப்பலாக ஸ்ரீமாவ சாஸ்திரி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்ட போது அவர்களுக்கு வாழ்வுரிமை கொடுப்பதற்காக தமிழ்நாட்டுடைய பல தேயிலை தோட்டங்களில் அவர்களுக்கு இந்த தேயிலை தோட்ட கழகம் உருவாக்கப்பட்டு தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எனவே இலங்கையிலிருந்து வந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்ட கழகம் ஒன்று இருக்கின்ற பொழுது, இப்பொழுது 2021ஆம் ஆண்டில் இந்த 21வது நூற்றாண்டில் நம்முடைய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வாழ்வுரிமையை அவர்களுடைய நீக்கி அவர்களை மாஞ்சோலையிலிருந்து அகற்றுவது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. ஏன் இந்த பிரச்சனை ஏறக்குறைய 30 நாட்களாக 45 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? தமிழ்நாடு அரசனுடைய தமிழ்நாடு அரசு தொழிலாளர் துறை ஏன் அந்த நிர்வாகத்துக்கு இதை தடை செய்ய முன்வரவில்லை? இரண்டாவது, நாங்கள் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்திப்பதற்கு போகின்ற பொழுது காவல்துறை ஏன் தடுக்குது? ஏன் வனத்துறை தடுக்கிறாங்க? இதுக்குள்ள தமிழ்நாடு அரசு இது என்ன பார்வையோடு இருக்கிறது? 1998 அந்த நிர்வாகம், இது அரசுக்கு இதுக்கு அப்ப சந்தமே கிடையாது. பிபிடிசி நிர்வாகம் அவர் தொழிலாளர்களை கொத்தடிமைகளை போல நடத்துகிறார்கள். ஆங்கிலேயருடைய காலத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய குடியிருப்புகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட 3 சென்ட் நிலங்களை கூட அடியாட்களை வைத்து அழிக்கிறார்கள். அதாவது 60 நாள் கூட ஆகாது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கு கூட அனுமதி மறுக்கிறார்கள் போன்ற அடிப்படை பிரச்சனை சுட்டிக்காட்டி போராடியதற்காக அன்னைக்கு அதே போல சம்பள கேட்டதற்காக அன்னைக்கு நிர்வாகத்துக்கு ஆதரவாக இருந்து 99ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி 17 பேர் தாமரை ஆற்றிலே மூழ்கி உயிரிழந்தார்கள். சரி, அன்று ஏதோ நடந்து விட்டது. இன்னைக்கு ஏன் தமிழ்நாடு அரசு அதிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு ஏன் இதுல மௌனம் காக்க வேண்டிய அவசியம் என்ன? அன்னைக்கு சம்பள உயர்வு கேட்டதற்காக, அன்னைக்கு அவருடைய மனித உரிமை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று போராடிய காலகட்டத்தில் அன்னைக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல, அன்னைக்கு நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இன்னைக்கும் ஏன் நீங்க அதே நிலையை எடுக்கிறீங்க? அப்போ இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ இன்னைக்கு பாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றி விட்டு அந்த தேயிலை தோட்டங்களை யாரிடத்திலே ஒப்படைக்க போகிறீர்கள்? அதை என்ன செய்ய போகிறீர்கள்? பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து ரத்தத்தை சிந்தி அட்டை கடியிலே வனவிலங்குகளுக்கு பலியாகி உயிரிழந்து உருவாக்கப்பட்ட தேயிலை தோட்டங்களை அப்படியே நிர்மூலம் செய்ய போகிறீர்களா? அழிக்க போறீங்களா? இதுதான் நான் தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய கேள்வி. என்னுடைய கடிதத்துக்கு நீங்க நான் அவசரமாக உங்களை சந்திக்க வேண்டும் என்று எழுதின பிறகு நீங்க சந்திப்பதற்கு நேரம் கொடுத்துருக்கணும். இது என்னுடைய சொந்த விஷயத்துக்காக வரல, பல்லாயிரக்கணக்கான தொழிலாளருடைய பிரச்சனைக்காக வரும்போது முதலமைச்சருக்கு டைம் கொடுக்கணுமல்ல. நாங்கள் போராட்டம் நடத்தினால் நாங்கள் போராட்டம் தூண்டுகிறேன்னு குற்றச்சாட்டு சொல்றீங்க, நாங்க வன்முறையை கையிடுதா சொல்றீங்க. அதனால தமிழ்நாடு அரசு அவனுடைய நடவடிக்கை மிகவும் சந்தேகத்துக்குரிய வகையில் இருக்கு. இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை இப்படி கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி கையெழுத்து வாங்கி வெளியேற்றிட்டு அடுத்த நாள் இந்த தேயிலை தோட்டமுடைய கதி என்ன? யார் இடத்துல கொடுக்க போறீங்க? அதுக்கு எங்களுக்கு பதில் வேணும்.